வணக்கம் உறவுகளே, என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய என்னுடைய செய்தி சுருக்கத்திலே நாங்கள் வளமையாக திருக்குறளை கூறுவது வழக்கம். அதேபோன்று இன்றைய இல்வாழ்க்கை அதிகாரத்திலே நாங்கள் குறளை சொல்லுவோமாக இருந்தால், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்று சொல்வார்கள். அதாவது இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வு இல்லற வாழ்க்கையை நடத்துகிறவன். இல்லற வாழ்க்கை என்பது ஒரு மகத்துவமான, ஒரு அற்புதமான, ஒரு அழகான நிகழ்வு, ஒரு வாழ்வு. அது சிறக்க அந்த இல்வாழ்வான் என்பான் அந்த இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அதாவது பெற்றோர்களுக்கும் அல்லது ஒரு கணவன் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் மற்றது குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது, மிகவும் அற்புதமான ஒரு கருத்து துணையாக இருப்பது ஒரு சிறந்த இல்வாழ்க்கைக்கு உரியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இல்வாழ்வான் என்பான் இயற்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை, நல்ல துணையாக இருக்க வேண்டும். இருக்கின்ற போது அந்த வாழ்வு மிகவும் சிறப்பாக அமையும் என திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் திருவள்ளுவர் எல்லாம் அந்த காலத்திலேயே அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால்தான் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனுடன் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இன்றைய எங்களுடைய இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேசத்திடம் சாட்சி அளிப்பேன் என ஜெனீவாவில் எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் அவர் இருக்கிறார். எங்களுடைய 60வது அமர்வுக்கு கலந்து கொள்வதற்காக அங்கே சென்றிருந்தது எங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே அவர் அங்கே சுவிட்சர்லாந்திலே ஊடகவியலாளர்களை சந்தித்திருக்கின்றார். சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருக்கின்றார், என்னென்று சொன்னால், எந்த அரசும் எங்களுடைய அரசா அல்லது முந்தினிய அரசா, எந்த அரசும் எந்த சிங்கள அரசுகளும் தமிழ் மக்களின் நிலைமையை ஏற்றுக்கொள்ள ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இது புலம்பெயர் தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டின் தமிழ் அமைப்புகள் அல்லது ஈழத்தில் இருக்கும் தேசிய அமைப்புகள் மூன்று இணைந்து ஒரு புள்ளியாக மேற்கொண்டால், ஒரு போராட்டத்தை மேற்கொண்டால் மாத்திரமே இதற்கான ஒரு வெற்றியை அடைய முடியும் எனவும் சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கிறார். என்னவோ இம்முறை அவர் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் சாட்சி அமைப்பதாக சொல்லியிருப்பதே பெரிய ஒரு மகத்தான விடயம். அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலே டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் அங்கே நிற்கின்றார். அவர் மிகவும் அவருடைய போக்கு தமிழ் மக்களுக்கு தான் ஏதோ ஒரு நல்லதை செய்ய வேண்டும், செய்துவிட்டு தான் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்துடன் நிற்பதாக தெரிகிறது. அவருடைய காணொளிகளை பார்க்கின்ற போது அவருடைய அந்த செயற்பாடுகள், அவர் அங்கே மேலதிகாரிகள் எல்லாம் சந்தித்து கதைத்திருக்கின்றார். செய்திகளின்படி அவர் அங்கே கதைத்தது எங்களுடைய அரசுக்கு பெரிய நெருக்கடிகளை கொடுக்கும் என்ற செய்திகள் மட்டும் சொல்கின்றன, நான் கூறவில்லை. செய்திகளை பார்க்கின்ற போது அப்படி சொல்கிறது. என்னவென்று எங்களுக்கு அந்த அரசியல் கண்ணோட்டங்கள் எப்படி போகின்றது என்று புரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அங்கே நிற்கின்றார். அந்த வேளையிலே எங்களுடைய சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் ஐயா அவர்களும் இவ்வாறு சொல்லியிருப்பது மிகவும் ஒரு நல்ல விடயமாகவே தென்படுகிறது. அடுத்தது புலி ஆதரவாளர்களை மகிழ்வித்துள்ளது எங்களுடைய இந்த அரசு என எங்களுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் மிகவும் காண்டமாக குற்றம் சாட்டி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய இந்த அரசு தற்போது அரசு புலிகளினுடைய ஆதரவாளர்களை மகிழ்வித்திருக்கிறது. என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை பேரவையில் 60வது அமர்விலே வாக்களிப்புகள் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாங்கள் அறிந்த விடயம். அந்த தீர்மானங்களுக்கு அமைவாக ஏன் அந்த நிறைவேற்றப்பட விட்டீர்கள்? ஏன் நீங்கள் வாக்களிப்பு நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் தானே? ஏன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை? ஏன் சொல்லாது விட்டது? நீங்கள் மற்றவர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கிறீர்களா? அப்படி இல்லையே. ஏன் எங்களுக்கு பல உலக நாடுகள் உதவி செய்கின்றன? இந்த அரசுக்கு முதுகெலும்பு இல்லாத போதுதான் வாக்கெடுப்பை பற்றி ஒன்றும் பேசாமல் அந்த தீர்மானம் அங்கே வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பல அரசாங்கங்கள் எங்களுக்கு உதவ முன்வந்திருக்கின்ற போதிலும் இந்த அரசு அவர்களுக்கு தமிழ் புலி ஆதரவாளர்களை மகிழ்விக்கும் முகமாகத்தான் இதை செய்திருக்கிறது. எனினும் இது டயஸ்போராக்களையா அல்லது விடுதலை புலி ஆதரவாளர்களையா மகிழ்ச்சி படுத்த போகிறீர்கள்
என்றெல்லாம் எங்களுடைய அரசாங்கத்தை நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது என்று சொல்லி, இது ஐநாவினுடைய இந்த அமர்வு வருடம் நடப்பது எல்லாமே நாங்கள் தெரிந்தபடியும் அது நடக்கின்ற போது நாங்கள் அதை பார்த்து கொண்டிருப்போம். அது வருடம் நடக்கின்ற போது எங்களுக்கு இப்படியான ஒரு விடயம் வரும் என்று தெரியும். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் மாறி மாறி நடப்பது தெரியும். ஆகையினால் இம்முறை எப்படி நடக்கப் போகின்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு அமர்வும் இப்படித்தானா அல்லது இது விசேடமாக நடக்க போகிறதா? ஒரு அரசாங்கம், புது அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிலே மிகவும் உன்னதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழல் அழிப்புகளை மற்ற போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பிடித்து கொண்டிருக்கிறார்கள், கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். போலீஸ் அதிகாரி கூட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றையோ முன்தினங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியான நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியான அரசாங்கத்திலே இது ஒரு மாற்றான நிகழ்வாக அமையுமா அல்லது ஐநாவினுடைய அந்த செயற்பாடுகள் சரியாக அமையுமா என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றது எங்களுடைய கல்வி அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய பிரதமர் கருணி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார், கல்வியல் கல்லூரிகளிலேயே பட்டம் பெறும் நிலையை உருவாக்குவதை எமது இலக்கு என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் ஒரு கல்வி அந்த சீர்திருத்தத்துக்குள்ளே இது ஒரு நல்ல விடயம். கல்வியல் கல்லூரிகளில் கற்பவர்கள், நான் நினைக்கிறேன் காப்போத்தா சாதாரண தர பரீட்சை முடிவடைந்த பின்னர் அந்த வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் அவர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். அங்கே ஆசிரியர் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர் பயிற்சிகள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் எங்களுடைய இந்த அரசாங்கம் அந்த சீர்திருத்தத்தில் கல்வியல் கல்லூரிகளில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு பட்டப்படிப்புகளையும் அங்கே கொடுத்து அவர்கள் வெளியேறுகின்ற போது ஒரு பட்டதாரிகளாக வெளியேற வேண்டும். அதுதான் உண்மையிலே எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும், ஒரு ஒரு வினைத்திறனுடைய ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் நினைக்கின்றது. அது கௌரவ பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதுதான் எங்களுடைய இலக்கு. சீர்திருத்தம் என்பது ஒரு நல்ல விடயமாக அமையும். அது எதுவித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். உண்மையில் நல்ல விடயமாக இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாட்டு செய்திகளை சற்று பார்ப்போமாக இருந்தால், இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 2-3 நாட்களுக்கு முன்பாக 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. பாலஸ்தீன நகரமான காசாவில் பாரிய பேரழிவுகள் எங்களுக்கு போரினுடைய சிதைவுகள், சீரழிவுகள், அழிவுகள் அனைத்தும் நாங்கள் அறிந்தவர்கள். இலங்கை தமிழ் மக்கள் அதில் பூரணமாக அதை அறிந்த மக்களாக முழுமையாக வடக்கும் கிழக்கும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும். அந்த வகையிலே இந்த காசாவில் ஏற்பட்ட பேரழிவை மதிப்பீடு செய்திருக்கிறது ஐநா சபை. அறிக்கை ஒன்றை மதிப்பீடு செய்து வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், காசாவில் இடிபாடுகளை அகற்றவே, அந்த இடிபாடுகள் போரினால் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றவே ஏறத்தாழ 10 ஆண்டுகள் செல்லும் எனவும் கூறியிருக்கிறார்கள். அதோடு வளமான அந்த நிலப்பரப்பு குன்றும் குழியும் அழிந்து துவைந்து போயிருக்கின்ற அந்த நிலப்பரப்பை சரியாக மீட்டெடுப்பதற்கு 25 ஆண்டுகளாவது ஆகலாம் என சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், யுத்தத்தின் அழிவு எங்கே மனிதனுடைய வளங்களை கொண்டு அழித்து ஒழிக்கிறது என்றதை பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அதை சிந்திக்க வேண்டும். அது சிந்திப்பதாக தெரியவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது. இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் பேருந்து ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது. சென்று கொண்டிருக்கின்ற அந்த பேருந்தின் மீது மண்மேடு சரிந்து விழுந்திருக்கிறது. அதில் 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 20 பயணிகள் மட்டுமே சென்றிருந்தார்கள். ஆகையினால் 2 உயிர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அது எவ்வாறாக இருக்கும் என்பது இன்னும் தெரியவில்லை. 18 உயிர்கள் அந்த மண் மேடுகளுக்குள் புதைந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் உண்மையிலே இது ஒரு வருந்தத்தக்க விடயம். நாங்கள்
வளமையாக இழப்புக்களைத்தான் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகள் இந்த இழப்புக்களை உணர வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும். உலகத்தில் ஒரு சமாதானம் நடைபெற வேண்டும், நடக்க வேண்டும். உலகம் ஒரு சுபிட்சமாக இயங்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்களுடைய முருகன். நன்றி, வணக்கம்.